விட்டமின், புரதம், தனிமம். விட்டமின், புரதம், தனிமம். விட்டமின், புரதம், தனிமம். தம்பி என்ன விட்டமின் புரதம் தனிமம் ஏதோ புலம்பிட்டு இருக்கீங்க? இல்லைண்ணே, நேற்று ஒரு கனவு கண்டேன் நைட்டு. விட்டமின், புரதம், தனிமம் இதில் எது வேணும் உனக்கு அப்படின்னு ஒரே குரலாக கேட்டுட்டு இருந்துச்சு. இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது, ஆனால் ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது. அதானே புலம்பிட்டு இருக்கிறேன். நீ இவ்வளோலாம் புலம்ப வேண்டாம். நம்ம கேஎஸ்ஆர் சமுதாய வானொலியில் உயிர் வேதியியல் அப்படின்னா என்ன, அது நம்மளுடைய உடல் செயல்பாட்டுகளுக்கு எந்த அளவுக்கு பயன்படுது, அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்ன அப்படின்னு சொல்ல போகிறாங்க. விட்டமின்கள், புரதங்கள், தனிமங்கள் இதை பற்றி முழுவதும் அதில் நீ தெரிஞ்சுக்கலாம். அறிவியல் அறிவோம். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். நேயர்களுக்கு வணக்கம். இந்திய சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு கேஎஸ்ஆர் சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் உயிரி வேதியியல் எவ்வாறு செயல்படுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக அதை பாடல் வடிவில் கேட்கலாம். பாடலை எழுதியவர் நித்யதர்ஷினி, பாடலை பாடுபவர் விக்னேஸ்வரன் அவர்கள். வாங்க நேயர்களே கேட்கலாம். உயிர் வேதியியல் தெரிஞ்சு கொள்ளணும், உடல் இயக்கத்தை அறிஞ்சு கொள்ளணும். உயிர் வேதியியல் தெரிஞ்சு கொள்ளணும், உடல் இயக்கத்தை அறிஞ்சு கொள்ளணும். விட்டமின்கள், புரோட்டீன்கள் ரொம்ப முக்கியம், மினரல்கள் கூட அதில் ரொம்ப முக்கியம். உயிர் வேதியியல் தெரிஞ்சு கொள்ளணும், உடல் இயக்கத்தை அறிஞ்சு கொள்ளணும். உயிர் வேதியியல் தெரிஞ்சு கொள்ளணும், உடல் இயக்கத்தை அறிஞ்சு கொள்ளணும். உடல் எடையை தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது, அது பிஎம்ஐ பிஎம்ஆர் அளவு சொல்லுது. குளுக்கோஸ் அளவை கூட குறிச்சி காட்டுது, நம்ம கொலஸ்ட்ராலை கூட அது கணக்கு போடுது. உயிர் வேதியியல் தெரிஞ்சு கொள்ளணும், உடல் இயக்கத்தை அறிஞ்சு கொள்ளணும். உயிர் வேதியியல் தெரிஞ்சு கொள்ளணும், உடல் இயக்கத்தை அறிஞ்சு கொள்ளணும். பிபியை தான் பார்க்க நமக்கு வழியும் பண்ணுது, குழந்தை உருவான டெஸ்ட் கிட்டில் உறுதி பண்ணுது. இதய நோய்கள் அத்தனையும் கண்டுபிடிக்குது, அலர்ஜி வந்ததுன்னா அறிகுறிகள் எடுத்து காட்டுது. உயிர் வேதியியல் தெரிஞ்சு கொள்ளணும், உடல் இயக்கத்தை அறிஞ்சு கொள்ளணும். உயிர் வேதியியல் தெரிஞ்சு கொள்ளணும், உடல் இயக்கத்தை அறிஞ்சு கொள்ளணும். தொடர்ந்து நாடக வடிவில் கேட்கலாம். நாடகத்தில் நடிக்கும் கதாபாத்திரங்கள் நீலகண்டேஸ்வரன், அருள், பிரவீன். தொடர்ந்து நாடக வடிவில் கேட்கலாம். வணக்கம், நான் தான் உடல் பேசுகிறேன். இன்றைக்கி என்னை பார்க்கறதுக்கு என்னுடைய முக்கியமான 3 நண்பர்கள் வர்றேனாங்க. இன்னும் வந்துட்டாங்களே. வாங்க வாங்க, 3 பேர் ஒன்றா வந்திருக்கீங்க. இதில் யாரை முதல்ல வரவேற்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. முதல்ல புரோட்டீனை தான் வரவேற்கணும். நான் இல்லாமல் உடல் இயங்குமா? அப்போ நான் என்ன தக்காளி தொக்கா? விட்டமின் இல்லாமல் உடம்பு எங்கேயாவது இயங்குமா? அப்போ தனிமங்களுக்கு வரவேற்பே கிடையாதா? நான் போங்க. எப்பா கோச்சுக்காதீங்கப்பா, உங்களுக்குள்ளே போட்டியா? பின்ன என்னப்பா, புரோட்டீன் உடலுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? உடல் ஒவ்வொரு செல்லும் வேலை செய்யவும் புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அமினோ அமினங்கள் ஒன்றா சேர்ந்தது தான் புரோட்டீன். இந்த புரோட்டீன் அதாவதுனா பயிர் வகைகளில் நிறையா இருக்கேன். நான் குறைஞ்சி போயிட்டேன்னா முட்டி வலி, இடுப்பு வலி, கால் வலி இதெல்லாம் வரும். அதனால் புரோட்டீன் குறைபாடு இல்லாமல் இருக்கணும். முழு பயிர்களையும் பருப்பு வகைகளையும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிடைப்பேன், அதாவது புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சொல்லுங்கள், யார் முதல்ல வரவேற்கணும்? அடேங்கப்பா, இவ்வளோ முக்கியமான ஆளா நீ? இவ்வளோ நாள் எனக்கு இது தெரியாமல் போச்சேப்பா. எனக்குள்ளேயே இருந்திருக்கிய. ஓ, அப்போ நான் யார்? விட்டமின்கள் இருந்தால் தான் செல்கள் தனக்கு தேவையானதை உருவாக்கிக்கிட்டு சீராக இயங்க முடியும். நான் இல்லைனா செல்களால் சீராக இயங்க முடியுமா? என்னை பற்றி சொல்கிறேன் கேளு. விட்டமின் ஏ கண்ணுக்கு, விட்டமின் டி எலும்புக்கு, விட்டமின் இ எதிர்ப்பு சக்திக்கு, விட்டமின் கே ரத்தம் உறையறதுக்கு, இப்படி பல விஷயங்களில் நான் அதாவது விட்டமின்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விட்டமின். அதுலேயும் இந்த ஃபோலிக் ஆசிட் இருக்குது பாரு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இதோட முக்கியத்துவம் என்னன்னா, ஒரு செல்லை நல்லபடியாக உருவாக்கி அது நல்ல வளர்ச்சி அடைய வைக்குது. குறிப்பாக கர்ப்ப காலத்தில் குழந்தையோட வளர்ச்சிக்கு, இன்னும் சொல்லணும்னா குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் கர்ப்ப காலத்தில் கீரைகள், பருப்பு வகைகள்,
இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் எடுத்துக்கிட்டா ஃபோலிக் ஆசிட், அதாவது விட்டமின் ஆகிய நாங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைப்போம். இப்போ சொல்லுங்கள், யார் முக்கியம், நானா புரதமா? எப்பா, கண்ணுக்கு, எலும்புக்கு, எதிர்ப்பு சக்திக்கு, அது மட்டும் இல்லை குழந்தை உருவாகிறதுக்கு, அதோட மூளை வளர்ச்சிக்கு நீ இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தோனா நீ? எப்பா, உண்மையிலே நீ பெரிய ஆளு தான்ப்பா. நான் என்னமோ உன்னை தப்பாக நினச்சிட்டேன். சரி, புரதங்களும் விட்டமினுங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ உன்ட்ட எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. தனிமங்கள் ஏதாவது இருக்கா? கண்ணா, நீ நிற்கிறதுக்கே நான் தான் காரணம். இவ்வளோ பெரிய உடம்ப தூக்கி நிறுத்தது எது? எலும்பு தானே. அந்த எலும்பு வளர்ச்சிக்கும் பல்லு வளர்ச்சிக்கும் கால்சியமும் பாஸ்பரஸும் தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை தம்பி, உன் உடம்புல இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் இதோட அளவை கணக்கிட்டு தான் உனக்கு இதே நோய் வர வாய்ப்பு இருக்கான்ட்டு மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. என் அளவை பொறுத்து தான் உன் இதே செயல்பாடே இருக்குது. அது மட்டும் இல்லைப்பா, சோடியம் இருக்குதுல்ல, சோடியம் அதுதான் உடலில் இருக்கக்கூடிய திரவங்களோட சமநிலையை பாதுகாக்குது. இதெல்லாம் இல்லைன்னா வாழ முடியுமா? நான் உனக்கு வேணும்னா, அதாவது தனிமங்கள் உனக்கு வேணும்னா, பழங்களில் வாழைப்பழம், பப்பாளி இது மாதிரியான பழங்களை சாப்பிட்லாம். சாப்பிட்டு நீ சந்தோஷமாக வாழலாம். இப்போ சொல்லு, நான் முக்கியம் இல்லையா? எப்பா, நான் ஏதோ புரோட்டீனு விட்டமின் தான் முக்கியம்னு நினச்சேன். நீயும் ரொம்ப முக்கியம்தான்ப்பா. மக்களே பார்த்துக்கிட்டிங்களா? உடம்பாகிய நான் வளர்கிறதுக்கு எல்லாமே தான் தேவை. ஒரு பக்கம் புரதம் தேவைப்படுது, இன்னொரு பக்கம் விட்டமின்கள் தேவைப்படுது. தனிமங்கள் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஆக உங்கள் உணவில் இது எல்லாத்தையுமே கலந்து எடுத்துக்குங்க. நீங்கள் உணவாக எடுத்துக்கிற எல்லா விஷயமும் உயிர் வேதியியல் வினைகள் மூலமாக புரதமாக, விட்டமின்களாக, தனிமங்களாக மாற்றப்பட்டு நான் அதை எடுத்து பயன்படுத்திக்கிறேன். அதன் மூலமாக தான் மனிதர்களாக நீங்கள் மகிழ்ச்சியோட வாழ முடியும். அப்போ ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்கிற மாதிரி நம்மளுடைய உடல் வளர்ச்சியில உயிர் வேதியியல் அப்படிங்கிற அறிவியல் ரொம்ப முக்கியமான செயல்பாடை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்றைய நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து கதை வடிவில் கேட்கலாம். கதையை எழுதியவர் தமிழரசி, கதை சொல்பவர் ஹரீஷ். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஹரீஷ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தது. அந்த குடும்பத்தில் வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு இருந்தா. எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வெண்ணிலாவை ரொம்ப அழகாக வளர்த்துட்டு வந்தாங்க. வெண்ணிலா 12வது முடிச்சுட்டு கல்லூரி போகிற பருவம் வந்தது. அப்போ எங்கள் அப்பா வெண்ணிலாவை கூப்பிட்டு, என்னம்மா படிக்கிறேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு வெண்ணிலா, நான் பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. பயோகெமிஸ்ட்ரியா? அது என்ன வாயிலேயே நுழையல அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்பாவும், ஏம்மா எத்தனையோ படிப்பு இருக்குது, நீ ஏன் பயோகெமிஸ்ட்ரி படிக்கின்ற அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா, எனக்கு அதுவே பிடிக்கும், நான் அதுவே படிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொன்னான். அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, உனக்கு தெரிஞ்சது படித்தா தானே நீ முன்னேற முடியும், ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்றியே அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா, இந்த துறையில் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நான் இதுவே படிக்கிறேன் அப்படின்னு வெண்ணிலா சொன்னான். அதுக்கு அப்பா, சரி உனக்கு தெரிஞ்சது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் சில சோதனைகள்லேருந்து ஆரம்பிக்கிறேன்ப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். நம்ம வீட்டில் இருந்தே சில சோதனைகளை செஞ்சு பார்க்கலாம். அதில் முதல் சோதனை உடல் எடை சோதனை. இப்போலாம் அட்வான்ஸ்ட் வெயிட் மிஷின் வந்துருச்சுப்பா. வெயிட்டையும் பார்த்துக்கலாம். நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கிட்டா நம்ம பிஎம்ஐ எவ்வளோ, நம்ம பிஎம்ஐ ஆர் எவ்வளோ அது சொல்லும். இந்த பிஎம்ஐ அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கான வெயிட் எவ்வளவு இருக்குது, அது அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கான்னு பார்க்க உதவும். இதன் மூலமாக சுகரோ இதய நோயோ வருதான்னு கண்டறியலாம். நம்ம எவ்வளோ கலோரி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பிஎம்ஆரில் கணக்கு பண்ணுறாங்க. நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கலோரி தேவையோ அதுக்கு தேவையான உணவு மட்டும் எடுத்துக்கிட்டா உடல் பருமன் நோய் வராது. இது எல்லாமே அந்த வெயிட் மிஷினில் நம்ம கணக்கெடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைப்பா, இந்த அட்வான்ஸ்ட் வெயிட் மிஷினில் போன் மாசு, உடல் எடை, கொழுப்போட எவ்வளோ இருக்குது, கொழுப்பு இல்லாமல் எவ்வளோ இருக்குது, இப்படி எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். நம்ம இந்த வீட்டில் இருந்தே சோதனைகளை செஞ்சு ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொன்னான். இதை கேட்ட அப்பா, அடே எங்கள் அப்பா, இவ்வளோ விஷயம் இப்போயே தெரிஞ்சு வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, அப்பா நம்ம உடல் எடையை குறைக்கணும்னு நினச்சோன்னா 1 கிலோ எடையை குறைக்க 7700 கல்லூரியை எரிக்கணும். இது அப்படியே ஒரே நாளெல்லாம் பண்ணிடக்கூடாது. நான் தினமும் சாப்பிட்ற உணவை கணக்கிட்டு, நம்ம எடுத்துக்கிற கல்லூரிகளை கணக்கிட்டு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கிட்டு குறைக்கணும். இப்படி நம்ம சரியான கணக்கீட்டு முறையில் வாழ்ந்தோம்னா நமக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு இந்த துறையை பிடிக்கவே இல்லை. உங்கள் அப்பா என்னமோ சொல்லிட்டு போகிறாரு, எனக்கு ஒன்றும் விளங்கலை, நீ வேறு ஏதோ துறையை எடுத்து படிவேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, 2வது டெஸ்ட்டை பற்றி நான் சொன்னேன்னா நீயே இதுக்கு ஒத்துக்குவோமா அப்படின்னு சொன்னான். அப்படி என்ன டெஸ்ட்டு உனக்கு தெரியும், சரி சொல்லு கேட்குறேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. 2வதாக நான் சொல்ல போகிற டெஸ்ட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு. உடனே அதுக்கு அப்பா,
இந்த கிட்டு தான் மெடிக்கல்லே கிடைக்குமே அப்படின்னு சொன்னார். ஆமாப்பா, அந்த டெஸ்ட் கிட்டில் நம்ம யூரின் சாப் 2 ட்ராப் வச்சோன்னா ப்ளஸ் சிம்பிளோ அல்ல 2 கோடுகளோ வரும். ஆமாம், அப்படி வந்தால் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் அர்த்தம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் உனக்கு தெரியுமாம்மா? கர்ப்ப காலத்தில் பெண்களோட உடம்புல HCG அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். HCGயா அப்படின்னா என்னம்மா அப்படின்னு அப்பா கேட்டார். ஹியூமன் குரோனிக் கொனோட்டோட்ரோஃபின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான்ப்பா அது. இது நம்ம உடம்புல இருந்தாலே நம்ம கர்ப்பமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். இந்த ஹார்மோனால தான் ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டில் நம்மளால ரிசல்ட் பார்க்க முடியுது. இதை பற்றிலாம் தான்ப்பா நான் இந்த துறையில் படிக்க போகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு எங்கள் அப்பா கிட்ட சொன்னான். இதை கேட்ட அம்மா, ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அறிவியல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா, இது இல்லாமல் குளுக்கோ டெஸ்ட்டும் பண்ணலாம். குளுக்கோமீட்டர்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு டெஸ்ட் ஸ்ட்ரிப்பும் கொடுத்துறாங்க. நாம் அந்த ஸ்ட்ரிப்பில் ஒரு ட்ராப்பை மட்டும் வச்சோம்னா அதை குளுக்கோமீட்டரோட கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் காட்டுது. இதன் மூலமாக நமக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். அடடா, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அப்போது அந்த பொண்ணு, நான் பிபி விஷயம் விட்டுட்டேம்மா, அதையும் சொல்லிடுறேன். நமக்கு பிபி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, மாரடைப்பு, கார்டியாக் அரெஸ்ட் இதெல்லாம் வருமா வராதா, வர வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் நம்ம பிபி மிஷினில் பார்த்துக்கலாம். பிபி மிஷினை நம்ம கையில் கட்டி சிஸ்டோலிக் ப்ரெஷர், டைஸ்டோலிக் ப்ரெஷர், அப்புறம் பல்ஸ், இந்த 3ஐயும் பார்க்குறாங்க. பல்ஸ் என்பது நம்ம இதயத்தோட துடிப்பு. இது சாதாரணமாக வளரும் மனிதர்களுக்கு 60லேருந்து 100 வரைக்கும் இருக்கும். சிஸ்டோலிக் ப்ரெஷர் என்பது 120க்கு கம்மியாக இருக்கணும். ஹார்ட் பீட் ஆகும்போது சிஸ்டோலிக் ப்ரெஷரோட வேல்யூ கணக்கிடப்படுகிறது. டைஸ்டோலிக் ப்ரெஷரோட வேல்யூ ஹார்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது கணக்கிடப்படுகிறது. டைஸ்டோலிக் ப்ரெஷர் 80க்கு கீழே இருக்கணும். இந்த டெஸ்டெல்லாம் நம்ம வீட்டிலே பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி முடிக்கும்போது அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து, இந்த துறையில் நீ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கே கண்ணு, மனசுக்கு பிடிச்சதை படித்தா நல்ல நிலைக்கு வந்துடுவ, உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நீ பயோகெமிஸ்ட்ரியே படிடா தங்கம் அப்படின்னு ஊக்கப்படுத்தினாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் மகிழ்ச்சியோட பயோகெமிஸ்ட்ரி படித்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக அந்த குடும்பம் வாழ்ந்துச்சு. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உயிர் வேதியியல் அறிவியல் பற்றி இந்த கதையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மீண்டும் மற்றொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரீஷ். நன்றி, வணக்கம். என்னடா அருள், எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன் விக்னேஷ், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கா அருள்? எனக்கு ஒரு சந்தேகம் விக்னேஷ். சொல்டா, என்ன சந்தேகம்? நீ உயிர் வேதியியல் படிக்கிறீல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில் உயிர் வேதியியல் எப்படி பயன்படுது உன்னால் சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன்டா. ஆனால் நான் சொல்கிறத விட நம்ம கேஎஸ்ஆர் சமுதாய வானொலியில் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் உயிரி வேதியியல் அறிவியல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுங்கிறத அறிவியல் ஆராய்ச்சியாளர் முனைவர் வடிவுக்கரசி அவர்கள் சொல்கிறாங்க. நிகழ்ச்சியை கேட்கலாமா அருள்? கண்டிப்பாக கேட்கலாம். உன் கூட சேர்ந்து கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். வா போகலாம். நான் முனைவர் வடிவுக்கரசி, உயிர் வேதியியல் துறை. நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்றாட வாழ்வில் உயிர் வேதியியல் துறை எவ்வாறு பங்கேற்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல உயிர் வேதியியல் துறை அப்படின்னா என்ன அப்படின்னா, உயிரினங்களுக்குள்ளேயும் உயிரினங்கள் தொடர்பாக நிகழும் வேதியியல் செயல்முறைகள் பற்றிய ஒரு அறிவியல் துறை தான் நம்ம உயிர் வேதியியல் துறைன்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த 10 ஆண்டுகளா நிறைய பெரிய வெற்றி பெற்றுள்ளது இந்த துறை. இப்போ பார்த்தீங்கன்னா, தாவரவியல் துறையில இருந்து மருத்துவம் வரையிலும் மரபியல் உள்பட்ட பல்வேறு துறைகள்லையும் நமக்கு ஆய்வு நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம உயிர் வேதியியல் துறையில இருக்கக்கூடிய முக்கியமான மூலப்பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அது எப்படி நம்மளோட தினசரி வாழ்வுல பங்கேற்குது, அதனால என்னெல்லாம் நன்மைகள், அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும், அதுல என்னென்ன மூலக்கூறுகள் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போறது கார்போஹைட்ரேட்டுகள். கார்போஹைட்ரேட்டு அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஆற்றல் தரக்கூடிய உணவு வகைகளை தான் நம்ம கார்போஹைட்ரேட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்போஹைட்ரேட்டுகளை நம்ம தினசரி எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கும் நமக்கு கார்போஹைட்ரேட் மூலமா கிடைக்கக்கூடிய ஆற்றல் மிக முக்கியமானதாகும். நமக்கு இப்போ கார்போஹைட்ரேட் எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வேலை செய்யறதுக்கு தேவையான ஆற்றல், நம்மளோட உடல் அமைப்புக்கு, அப்புறம் நம்மளோட உடல் எப்படி சரியா வேலை செய்யணும் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய சிக்னல் மாலிகுலாவும் பயன்படுது. இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறதுனால என்னெல்லாம் பயன்கள்?
கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டாதான் நம்மளோட மூளையில் இருக்கக்கூடிய செல்லுக்கான எனர்ஜி கிடைக்கும். அதனால் நம்ம கொஞ்ச நேரம் தினசரி அளவான சரியான கார்போஹைட்ரேட்டுகளை நேரத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். அளவுக்கு மீறி அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது நம்மளோட உடல் எடை கூடுவதோடு பல பிரச்சனைகளை உண்டாக்கி தரும். நம்ம காலையில் சாப்பிட்ட உடனே நம்மளோட கார்போஹைட்ரேட்டை பொறுத்து நம்மளோட உடல்ல இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். நம்ம எவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுத்திருக்கோம், எந்த மாதிரியான குளுக்கோஸை அது நமக்கு பிளட்டில் ரிலீஸ் பண்ணி தருதோ அதை பொறுத்து, அந்த கார்போஹைட்ரேட்டை பொறுத்து இன்சுலினோட லெவல் நம்மளோட ரத்தத்தில் குளுக்கோஸ் தன்மையை மேம்படுத்தி தரும். இப்போ நம்ம காலையிலேயே நிறைய கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்சுலினோட சுரக்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கும்போது அந்த கார்போஹைட்ரேட் எல்லாத்தையும் நம்மளுக்கு குளுக்கோஸாக மாற்றி ஒரு 2 மணி நேரத்தில் அதை எல்லாத்தையும் நம்மளுக்கு செல்லுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கக்கூடிய குளுக்கோஸை அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கொழுப்பாக மாற்ற ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம கார்போஹைட்ரேட் நிறையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் பருமனுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுவே நம்ம இப்ப சரிவிகித உணவுன்னு சொல்லுவாங்க. அதாவது கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, புரதம், தேவையான விட்டமின், மினரல் இது எல்லாத்தையும் சேர்த்து சரிவிகிதமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கொழுப்பும் சேராது, நம்மளோட உடலும் ஆரோக்கியமா இருக்கும். இதுக்கு உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு உதாரணமா ஒரு காலையில டீ காஃபி குடிக்கிறத பத்தி நான் சொல்றேன். இப்ப காலையில எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம், டீ குடிக்கிறோம். ஆனால் டீயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய சர்க்கரை போட்டு குடிக்கிறோம். அதுதான் நம்ம உடம்புக்கு கெடுதல். ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்ச உடனே டீயில் சர்க்கரை போடும்போது நமக்கு சுகரோட லெவல் அதிகமாகுது. அப்போ நமக்கு காலையிலேயே இன்சுலினை நம்ம அதிகமாக தூண்டி விட்டுறோம். அப்போ அதிகமாக தூண்டுறதுனால அந்த இன்சுலினோட இது அதிகமாகும் போது நமக்கு சீக்கிரம் பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு என்ன தோணும், பசிக்குது சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்போம். சீக்கிரம் நிறைய தடவை உணவு வேலைகளை அதிகப்படுத்தி நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி சாப்பிட்றதுனால தான் நமக்கு உடல் பருமன், நிறைய உடல் பருமன் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இதெல்லாம் வரத்துக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஆனால் நம்ம காலையில் இதுவே சர்க்கரை இல்லாமல் இல்லை சர்க்கரை கம்மியாக எடுத்துக்கிற உணவு எதையாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்சுலினோட இது அதிகம் சுரக்காது. அன்னைக்கு பூரா நாள் நம்ம என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நம்மளோட கட்டமைப்புக்குள்ளேயே அதை நம்ம தடுத்து நிறுத்தி வச்சுக்கலாம். அந்த காலத்தில் நமக்கு சொல்லுவாங்க, காலையில் நம்ம ராஜா போல சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நமக்கு வேணுங்கிறத அளவாக சாப்பிடணும், ஆனால் சத்துள்ளதா திருப்தியான அளவுக்கு நம்ம சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டாலும் நமக்கு உடல் சீக்கிரம் பருமன் ஆகாது. ஏன் அப்படின்னா காலையிலேருந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி உணவை எடுத்துக்கும் போது நமக்கு உடலில் அதிகமான கொழுப்பு சேருதலோ மற்ற வேறு விதமான வியாதிகள் வருவதற்கான இதோ நமக்கு மிகவும் குறையும். இப்போ சில கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி, உருளைக்கிழங்கு, மாவு சத்து உள்ளது, நிலத்தடியில் விளையிறது, இது எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அளவோடு எடுத்துக்கிறது நம்ம உடலுக்கு மிகவும் சிறப்பானதாகும். என்னடா இல்லை கேஎஸ்ஆர் சமுதாய வானொலியில் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி கேட்டியா? கேட்டேன்ப்பா. உயிர் வேதியியல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றி அறிவியல் ஆராய்ச்சியாளர் முனைவர் வடிவுக்கரசி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ரொம்ப நன்றிப்பா உனக்கு. நன்றிலாம் நமக்கு எதுக்கு, வா கிளம்புவோம். நேர்களே, இதுவரைக்கும் கேஎஸ்ஆர் சமுதாய வானொலி அலைவரிசை 90.4 கேட்டு ரசிச்சது அறிவியல் அறிவும் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம அன்றாட வாழ்வில் உயிர் வேதியியல் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றியும், இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல், நாடகம், கதை ஆகியவற்றுக்கு அறிவியல் சார்ந்த கருத்துக்களை தந்து உதவிய அறிவியல் ஆராய்ச்சியாளர் முனைவர் வடிவுக்கரசி அவர்களுக்கும் கேஎஸ்ஆர் சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியை நாங்கள் தயார் செய்ய உதவிய இந்திய சுதந்திரத்தின் அமுத பெருவிழா, மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்திற்கும் நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.